வணக்கம். ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். சில உயர் உச்ச அஷ்டலட்சுமி யோக கடாட்சகத்தை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா என்பது ஔவையார் வாக்கு. இது என்னவென்றால், நாம் என்னதான் உழைத்தாலும், நாம் என்னதான் படுத்து புரண்டு உருண்டு பிறண்டாலும் நமக்கு அந்த கால நேரம் என்பது ஒன்று தேவை. அந்த யோக அதிர்ஷ்டங்கள் என்பது ஒன்று தேவை. அதை தருவது கிரக சேர்க்கைகள். நம்முடைய ஜாதகத்திலே சில முக்கியமான கிரக சேர்க்கைகள் இருந்தால் எப்படி பயன் தரும் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது லக்னத்திலே 4, 5, 9 கூடிய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் ராஜ மரியாதை சுப கீர்த்தி யோகம் உண்டு. அதே நேரத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இதில் யாராவது ஒருவர் பார்ப்பது சுபமங்கல யோகம். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பான ஒரு யோகமாகும். லக்னாதிபதி என்பவர் ஒரு கேந்திரத்துக்கு உரியவர். அந்த கேந்திராதிபதி கோணத்திலே இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு ராஜயோக அமைப்பாகும். ஆதாயம் லாபம் எனப்படும் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்பந்தப்பட்டால் பொன் பொருள் நிறைய சேரும். இது ஒரு வகையான யோகமாகும். ராசியில் நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்து தசா நடந்தால் நீச்சபங்க ராஜயோகத்திற்கு சமமாக யோகத்தை கொடுக்கும். தர்மகர்பாதிபதிகள் எனப்படும் 9, 10 கூடியவர்கள் லாபாதிபதி என்னும் 11ஆம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் சுய சம்பாத்தியத்தின் மூலம் பெரும் தனம் சேரும். தர்ம ஸ்தாபனங்கள் அமைக்கக்கூடிய யோகம் உண்டு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வாகனம், தாயார், வீடு, நிலம், சொத்துக்கள் பற்றி பேசும் இடம். இந்த இடத்தில் சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் சொத்து சுகம் அதிகம் இருக்கும். தாய் மூலம் சொத்து சேரும். விவசாய விளைநிலங்கள், வீட்டு வாடகை போன்ற வகைகளிலே வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து பூமி பாக்கியஸ்தானமான 4ஆம் இடத்தில் இருந்தால் ரியல் எஸ்டேட், செங்கல், மணல், கட்டிட கட்டுமான பணிகள், விவசாய வருமானம் என பூமி மூலம் லாபம் அடைவார்கள். வணக்கம்.